அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த பதிவில் இன்றைக்கி தஞ்சாவூர் பெயிண்டிங்கில் ஒரு ஸ்பெஷலான ஸ்கெட்ச் பார்க்க போகிறோங்க வித் கலரிங்ஸோட. அதாவது நம்ம ட்ரெடிஷ்னல் டைப்பில் பனானா ட்ரீ எப்படி போடலாம் அப்படின்றத பார்க்கலாங்க. நீங்கள் தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க, டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சிருக்கும் ரெட் கலரில். கிட்டத்தட்ட இதை வந்து செவ்வாழை மர டைப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்மளோட ரொம்ப ட்ரெடிஷ்னலான பெயிண்டிங்லேருந்து நான் கலெக்ட் பண்ணியிருக்கேன். ரொம்ப சிதைஞ்ச கண்ணுக்கு சரியாக தெரியாத ஒரு பிக்சர்லேருந்து நான் வந்து இதை ரீஒர்க் பண்ணி நான் வந்து இதை புதுப்பிச்சிருக்கேங்க. இந்த பெயிண்டிங் வந்து ரேர் பெயிண்டிங் தான். உங்களுக்கு வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் போடக்கூடிய பெயிண்டிங்ஸில் வந்து இந்த மாதிரி வாழை மரத்தை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா தாஞ்சூர் பெயிண்டிங்கோட இன்னும் ட்ரெடிஷ்னலான லுக் வந்து நமக்கு அதிகப்படியாக நமக்கு கிடைக்கும். ஸோ நான் இதை வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக வந்து ட்ரை பண்ணியிருக்கேங்க. உங்களுக்கு ஸ்கெட்சு பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், பார்த்துட்டு நீங்கள் லைக் கொடுங்க. அதே போல் கமெண்ட்டில் வந்து வேறு ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம சப்ஸ்கிரைபர் கூட வந்து பனானா ட்ரீ வந்து பண்ணிக்காட்ட சொல்லி கேட்டிருந்தாங்க. அவங்களோட ரெக்வெஸ்ட்டுக்காக தான் நான் வந்து இந்த ரிசர்ச் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு வந்து இந்த ஸ்கெட்ச் எடுத்திருக்கேன். சரிங்களா? இப்போ வந்து பனானா ட்ரீ வந்து பென்சில் ஸ்கெட்ச் இந்த மாதிரிலாம் நம்ம கொடுத்து முடிச்சுக்கலாங்க. கொடுத்து முடிச்சதுக்கப்புறமா இது அப்படியே நான் வந்து ட்ரெடிஷ்னல் டைப்பில் இருந்து கலெக்ட் பண்ண ஸ்கெட்ச் தாங்க. இதோட பேஸ் கலர் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு அந்த தண்டு பகுதியெலாம் இருக்குது பார்த்திங்களா, இலையில் வர தண்டும் சரி, வாழை மரத்தோட தண்டும் சரி, அந்த வாழைக்காயோட தண்டு, அந்த தண்டு ஏரியா ஃபுல்லாக எல்லா ஏரியாவுக்கும் நம்ம வந்து பேஸ் கலர் வந்து ஸ்கேர்லெட் ரெட்டு கொடுத்துருக்கேங்க. ஸ்கேர்லெட் ரெட்டில் தண்ணி கலந்துட்டு ரொம்ப திக்காக கொடுக்காம கொஞ்சம் லைட்டாக வந்து கொடுத்துருக்கேன் பேஸ் கலர். அதுக்கப்புறம் வந்து நான் அந்த பார்டர் அந்த ஒரு தண்டுலேயே அந்த மடல் வந்து விரிஞ்சு ஒன்றா பிரிஞ்சு மேலே வளரும்போது ஏற்படக்கூடிய அந்த ஒரு கட்டு ஆரம்பிக்கிற இடத்துல மட்டும் வந்து நான் அந்த பிரிஞ்சு வர இடத்துலலாம் டார்க் ஷேட் கொடுத்துருக்கேங்க. இப்போ வந்து நம்ம பனானா லீஃப்க்கு அந்த இலைப்பகுதிக்கும் வந்து நம்ம லீஃப் க்ரீனே கொடுத்துக்கலாங்க. லீஃப் க்ரீன் வந்து பேஸ் கலரில் கொடுத்துட்டு அதுக்கு மேலே ஷேடிங்ஸ் வந்து போஸ்டர் க்ரீனில் நம்ம எடுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பேஸ் கலர் கொடுத்துக்கலாம். அது நல்லா ட்ரை ஆகிடட்டுங்க. பேஸ் கலர் ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம அகைன் வந்து அந்த வாழைப்பழம் இருக்குது, வாழைக்காய் இருக்குது பார்த்திங்களா, அது பழமாக இருக்காது. அந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா காய் தான் கொடுத்துருப்பாங்க. காயாக இருந்தாலும் இது வந்து செவ்வாழை மரம் அப்படின்றதுனால அதோட கலருமே வேறு லுக்கில் கொண்டு வந்திருப்பாங்க. இப்படியே க்ரீனில் இருக்காது, இது நம்ம சேஞ்ச் பண்ணிடுவோம். இப்போ பேஸ் கலர் வந்து நான் வந்து லீஃப் க்ரீன் வந்து கொடுத்துருக்கேன். அந்த வாழைப்பூக்கும் வந்து நான் அதே ஸ்கேர்லெட் ரெட் வந்து பேஸ் கலர் கொடுத்துருக்கேன். அந்த இலை குட்டி இலை வந்து கீழே தெரிகிற இடத்துலையும் நான் வந்து க்ரீன் நுனி பகுதியில் கொடுத்துருக்கேன். இப்போ வந்து அந்த 2 கலர் மெர்ஜாகிற இடத்துல அந்த ஒரு மடலுக்கும் நம்ம கொடுத்துருந்தோம் இல்லைங்களா, அந்தந்த ஒரு மடல் கார்னர்லேயும் நம்ம வந்து க்ரீனை கொடுத்து ஒரு ஷேட் கொடுத்துக்கலாங்க. அது ரெண்டும் மெர்ஜாகிற மாதிரி ரெட்டும் க்ரீனும். அதே போல் நம்ம ஃபுல்லாக அந்த ட்ரீ ஃபுல்லாக நம்ம தண்டு பகுதியில் கொடுத்து முடிச்சுக்கலாம். இப்போது நம்ம கிரிம்சன் ரெட் எடுத்துகிட்டு நம்ம அந்த எட்ஜஸ் எல்லாத்துலேயுமே வந்து லைனிங் கொடுத்து ஹைலைட் பண்ணிக்கலாங்க. லைனிங் கொடுக்குறப்ப நமக்கு வந்து இந்த ஃபினிஷிங் லுக் வந்து நமக்கு நல்லா கிடைக்கும். அதை கொடுத்து நம்ம லைனிங் எடுத்து காமிச்சிக்கலாங்க. இப்போ அதை இலையோட தண்டு பகுதியிலுமே கூட அதே ரெட் வச்சு நம்ம லைனிங் கொடுத்துக்கலாம். அந்த தண்டோட எட்ஜஸ் மட்டும் நம்ம லைனிங் கொடுக்குறப்ப அந்த தண்டோட நடுப்பகுதி வந்து நமக்கு செப்பரேட்டாக ஹைலைட் ஆகி கிடைக்கும் நமக்கு அந்த ஒரு ஒரிஜினல் லுக்கில். இன்னும் நமக்கு வந்து ஃபைனல் ஷேடு கொடுக்கணுங்க. லைட்டப் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்து இன்னும் நல்லா கிடைக்கும். இப்போ வந்து அந்த இலையோட பகுதியில் வரக்கூடிய அந்த தண்டு பகுதி எல்லாத்துக்குமே வந்து நம்ம லைனிங் கொடுத்து முடிச்சுக்கலாம். இப்போது வந்து நம்ம ஒயிட் கலரில் வந்து கிரிம்சன் ரெட்டையே வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்கேர்லெட் ரெட்டும் ரெண்டு ரெட்டில் எந்த ரெட்டு வேணால் நம்ம எடுத்துக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட் ரெட்டாக வந்து எடுத்துகிட்டு இந்த போல் வந்து நம்ம ஹைலைட் பண்ணிக்கலாங்க. அந்த கிளேர் தெரிகிறது மாதிரி அந்த தண்டோட நடுப்பகுதியிலையும் அந்த மரத்தோட தண்டு இருக்குங்களா அதோட பகுதியிலையும் நடுவில் வந்து நம்ம அந்த கிளேர் எஃபெக்ட் வந்து கொடுத்துக்கலாம். கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் இப்போது நம்ம அந்த இலைக்கு வந்து போஸ்டர் க்ரீன் எடுத்துக்கலாங்க. போஸ்டர் க்ரீன் எடுத்துகிட்டு அவுட்லைன் கொடுத்துக்கலாம். அந்த இலையோட எட்ஜஸில் மட்டும் நம்ம அவுட்லைன் கொடுத்துக்கலாம். அவுட்லைன் கொடுத்து முடிச்சிட்டதுக்கப்புறமா நம்ம அதுக்கு வந்து ஷேடிங்கும் வந்து அந்த போஸ்டர் க்ரீன் யூஸ் பண்ணியே நம்ம பண்ணலாம். அதே போஸ்டர் க்ரீனை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம இப்போ அந்த வாழைக்காய் இருக்குங்களா அதுக்கும் வந்து லைட்டாக லைனிங் கொடுத்துக்கலாம். கீழ்ப்பகுதி வந்து ரொம்ப காயாக இருக்கும். மேல் பகுதி பார்த்திங்கன்னா கொஞ்சம் முத்துன காயாக தெரியும். கீழ்ப்பகுதி வந்து கொஞ்சம் பிஞ்சாக தெரியும். அதுக்கேற்றது போல் கீழே வந்து அதிகமான க்ரீனும் மேலே வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரியான க்ரீனும் கொடுத்துக்கலாம். அந்த போஸ்டர் க்ரீனில் காட்டுறப்ப நமக்கு அப்போ தான் வந்து கீழே இருக்கிறது வந்து இலசு காயாகவும் மேலே இருக்கிறது வந்து கொஞ்சம் முத்தலாக இருக்கிறது போலையும் நமக்கு அந்த லுக்கு கிடைக்கும்.
இதே போல் நம்ம அந்த காய் ஃபுல்லாக எல்லாத்துக்கும் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம லைட்டாக லைனிங் கொடுத்துக்கலாங்க. லைனிங் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் அதாவது பிளாக் கலரில் போஸ்டர் க்ரீனை வந்து டார்க் பண்ணி நான் வந்து லைனிங் கொடுத்துருக்கேன். அதே போல் இப்போ நம்ம அந்த பூ பகுதிக்கு லைனிங் கொடுக்கல, அது வந்து கிரிம்சன் ரெட்டில் திரும்பவும் நம்ம லைனிங் கொடுத்துக்கலாம். பூ பகுதிக்கு நம்ம லைனிங் கொடுத்து முடிச்சதுக்கப்புறமா இப்போ நம்ம இலை பகுதிக்கு வந்து டார்க் ஷேட் கொடுத்துக்கலாங்க. அந்த இலை வந்து கொஞ்சம் கொஞ்சம் பெண்டாகி தொங்கும் இல்லைங்களா, அந்த பெண்டாகிற இடத்துல அந்த இலையோட பெண்டுக்குள் பக்கம்லாம் ஷேடிங்ஸ் தெரிகிற மாதிரி அங்கங்கே வந்து அந்த பெண்டு ஏரியாவில் மட்டும் நம்ம போஸ்டர் க்ரீனில் வாட்டர் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து லைட்டாக வந்து ஷேடிங்ஸ் காமிச்சிக்கலாங்க. இது போல் அந்த டார்க் ஷேட் வந்து விட்டு விட்டு அங்கங்கே காமிச்சிக்கணும். காமிச்சு முடிச்சதுக்கப்புறமா இப்போ நம்ம வந்து அந்த இலை மேல் பகுதியில் வந்து லைனிங் கொடுக்கணுங்க. போஸ்டர் க்ரீனில் டார்க்காக பிளாக் லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் இப்போ எடுத்து நான் அந்த லைனிங் கொடுத்துட்டு வரேன். லைனிங் கொடுத்துட்டு அதையும் வந்து நல்லா கீழ்ப்பக்கமாக இருக்கிற ஏரியாவில் வந்து நல்லா டார்க்காக எடுத்து காட்டிக்கணுங்க. காட்டிட்டு இப்போது நம்ம அதுலேயே வந்து ரொம்ப சாஃப்டாக ஹேண்டில் பண்ணி ரொம்ப ஃபைன் லைனாக வந்து அந்த வாழை இலையோட உள்பகுதியில் மேக்ஸிமம் போஸ்டர் க்ரீனை மட்டும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க. போஸ்டர் க்ரீனை மட்டும் எடுத்துகிட்டு இது போல் வந்து ஒரு ஃபைன் லைனாக வந்து கொடுத்துக்கலாம். நம்ம ரொம்ப பொறுமையாக வாழை மரத்தில் தெரியும்ல, பார்த்துருக்கீங்களா வாழை இலையில் எவ்வளோ லைன்ஸ் தெரியும்னு, அந்த அளவுக்கு கொடுக்க முடியாட்டியும் ஓரளவு வந்து கொஞ்சம் வந்து ஃபில் பண்ணிக்கலாம் லைன்ஸை. அந்த டார்க் ஷேட் வந்து கம்மியாக இருக்கிறதுனால நான் வந்து அந்த பகுதியில் இன்னும் கொஞ்சம் டார்க் ஷேட் வந்து காமிச்சிக்கிறேங்க. ஏன்னா லைன்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் பார்க்குறப்ப நம்ம கொடுத்த ஷேடிங்ஸ் வந்து டல் ஆயிடுச்சு. ஸோ நான் வந்து லைன்ஸை ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கணும். கொடுத்து முடிச்சதுக்கப்புறமா நம்ம ஷேடிங்ஸ் கொடுத்துருந்தா கரெக்டாக இருந்திருக்கும். இப்போ நம்ம லைன்ஸ் கொடுத்துட்டு அகைன் வந்து நம்ம எங்கெல்லாம் ஷேடிங்ஸ் கொடுத்துருந்தோமோ அந்த இடத்துலலாம் வந்து இன்னொரு முறை நம்ம ஹைலைட் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் வாழை மரம் வந்து கட்டும்போது பார்த்தீங்கன்னா 3 இலை இல்லை 5 இலை 7 இலை இந்த மாதிரி வச்சு செய்வாங்க. நான் பார்த்து இந்த பிக்சரில் வந்து 3 இலை வச்சிருந்த மாதிரி இருந்ததுங்க. ஸோ நான் அந்த 3 இலையை காமிச்சிட்டு நான் வந்து ஒரு பாதி மரம் தெரிகிற மாதிரி நான் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக வேணும் அப்படின்னு நினச்சோன்னா இன்னும் 2 இலை வந்து எக்ஸ்ட்ரா போட்டுட்டோம் இந்த பக்கம் அப்படின்னா, இந்த பக்கம் இருக்க எட்ஜை வந்து ஃபில் பண்ணிக்கிட்டோன்னா நமக்கு கிடச்சிரும். இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வாழைக்காய் பகுதியில் வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் வந்து இது வந்து ஒரு செவ்வாழை மரம் மாதிரியான ஒரு அமைப்பில் இருக்கிறது அப்படின்றதுனால அந்த வாழைக்காயும் வந்து சிகப்பாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து அதுக்கு வந்து ரெட் கலரில் வந்து ஹைலைட் மாற்றணுங்க. ஷேடிங்ஸ் வந்து நம்ம செவ்வாழை நம்ம நேரில் பார்த்துருப்போம் இல்லைங்களா, ஒரு டார்க் ரெட்டில் வந்து க்ரீன் லைட்டாக தெரியும். ஸோ நம்ம வந்து பேஸ் க்ரீன் கொடுத்துட்டோம். அதோட வந்து மேக்ஸிமமாக ரெட்டை வந்து ஒரு பக்கமாக வந்து நம்ம அதை ஃப்ளோ பண்ணிக்கிட்டே வரலாம். ஒரு பக்கமாக வந்து ரெட் அதிகமாக இருக்கிற மாதிரி காமிச்சிக்கிட்டே வரலாங்க. அதுலேயும் வந்து அது பழுக்க தாங்க நமக்கு நல்லா ரெட்டாக தெரியும். இன்னும் காயாக இருக்கிறப்ப பார்த்திங்கன்னா க்ரீனாக தெரியும். ஸோ நம்ம அந்த கீழ்ப்பகுதியில் வந்து கொஞ்சம் மேக்ஸிமம் க்ரீன் இருக்கிற மாதிரி நம்ம விட்டுட்டு மேல் பகுதியில் வந்து நல்லா டார்க் ஷேட் எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இப்போ நம்ம வந்து அதுக்கு கொஞ்சம் கிளாரிஃபைட் காட்டலாங்க. வாழைக்காயோட ஒரு பகுதியிலலாம் வந்து நம்ம வந்து ஒயிட் கலரில் எடுத்துகிட்டு இது போல் வந்து கிளார் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு அது வந்து ஒரிஜினலாக வாழைக்காய் வந்து தொங்குற மாதிரி நமக்கு அதில் வந்து கரைச்சிரும். உங்களுக்கு லைனிங் வந்து ஃபேட் ஆகிடுச்சுன்னு தோணுச்சுன்னா திரும்ப அகைன் ஒன்ஸ் வந்து நம்ம போஸ்டர் க்ரீனில் டார்க்காக எடுத்துகிட்டு லைட்டாக பிளாக் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம லைனிங் கொடுத்துக்கலாம் இன்னொரு முறை வேணும்னா. இப்போ வந்து நம்ம கிளாரை அந்த வாழைக்காயில் கொடுத்த கிளாரை வந்து இந்த தண்டு பகுதியிலையும் நம்ம கொடுத்துக்கலாம். அப்போ தான் தண்டு வந்து நமக்கு இன்னும் கொஞ்சம் ஒரிஜினாலிட்டியாக தெரியும். அந்த வாழை இலையில் ஆரம்பித்து கீழ் தண்டு வரைக்கும் முழுக்க வந்து நம்ம கொடுத்து முடிச்சுக்கலாங்க. இப்போ வந்து அந்த வாழை மரத்தோட இந்த எட்ஜில் வந்து ஃபுல்லாக நம்ம லைன் கொடுத்துக்கலாம். இது வந்து ஒரு பாதி மரம் தெரிகிற மாதிரி இருக்கிறதுனால ஒரு பாதி மட்டும்தான் வெளியே தெரியும். எதனால் நம்ம பாதி மரம் காட்டுறோம் அப்படின்னா, வாழை மரத்தை வந்து நம்ம முழுசாக ஒரு இடத்துல காட்ட மாட்டோம், 2 பக்கத்தில் காட்டுவோம். 2 பக்கத்துலனா ஒரு அணைவோடு சேர்த்து தான் வந்து கட்டியிருப்பாங்க. ஸோ நம்ம வந்து பாதி மரம் காமிச்சு தான் வந்து பெயிண்டிங்கில் மேக்ஸிமம் வரும். கிரகலக்ஷ்மி படத்தில் வந்து அதிகமாக நம்ம இப்போ தஞ்சூர் பெயிண்டிங்லாம் நிறைய இடத்துல போட்டுட்ருக்காங்க. அது இல்லாமல் ரிமைனிங் வந்து நம்ம வேறு சாமிக்கெல்லாமே கூட பயன்படுத்தலாம். பெருமாள், பாலாஜிக்கு, லக்ஷ்மிக்கு, இந்த மாதிரி நிறைய சாமிக்கு வந்து நம்ம வாழை மரங்கள் வந்து இடம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நம்ம போடுற பெயிண்டிங்கில் இதையும் நம்ம சேர்த்து போடலாங்க. ரொம்பவே நமக்கு வந்து நேச்சுரலாக நல்லாயிருக்கும். இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நம்ம தொடர்ந்து அடுத்த பதிவில் வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆர்ட்ஸோடு நம்ம சந்திக்கலாம். நன்றி.